போன வீக் ஹை. ஸோ இந்த 106.5 அப்படின்ற ஜோனை மேலே பிரேக் பண்ண முடியாமல் இந்த மூவிங் ஆவரேஜோடு சேர்த்து இந்த ரெசிஸ்டன்ஸையும் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் ட்ராப் ஆயிருக்கு. ட்ராப் ஆன மார்க்கெட் எங்கே இந்த கீ ஏரியாஸ்லாம் போன வாரம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 105.5 அப்படின்ற ஜோனில் திருப்பி பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஒரு தடவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, இது ரெண்டாவது தடவையும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. டேட் கீழே இருக்குது, டேட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. 31 மார்ச்சில் ட்ரை பண்ணியிருக்கு. திருப்பியும் அடுத்த நாள் ஓப்பனிங்கும் ட்ராப் ஆகிருக்கு. மறுபடியும் அதாவது ஃப்ரைடே மறுபடியும் இங்கே மேலே போக தான் ட்ரை பண்ணியிருக்கு, போக முடியல. திருப்பி இந்த ஜோனை, அதாவது ஏன் இதை காட்டுறோன்னா இந்த ஜோன் பாருங்கள் 105.2 இல்லை 105.5 இந்த ஜோனை மார்க்கெட் ரொம்பவே பிரேக் பண்ண ஜிங்க் மார்க்கெட் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஸோ போன வீக் ஃபுல்லாக இந்த முயற்சி நடந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் ஆனால் மார்க்கெட்டால் மேலே போக முடியல, கீழேயே வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த மார்க்கெட் அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் கடைசியில் இதுதான் ஃப்ரைடே மார்க்கெட் கீழே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தது. கொஞ்சம் கீழே வந்தோடனே கொஞ்சம் லேட் நைட்டில் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டை ஃபுல்லாக மேலே போயிருக்கு. மேலே போய் இந்த ஜோனை கிளியராக பிரேக் பண்ணியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா மறுபடியும் இந்த 105.6 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகுது. ஸோ இது மார்க்கெட்டோடைய க்ரூஷியல் டெசிஷன் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜோனை விட்டு பிரேக் பண்ணி மறுபடியும் கீழே வந்து இன்றைக்கி கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னா தாராளமாக இந்த லோவையும் பிரேக் பண்ணிட்டு ஃபுல்லாக மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே உண்டு. அது இல்லைன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணாமல் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஏன்னா இந்த இடத்த ஏன் டெசிஷன் ஜோன் சொல்கிறோன்னா பாருங்கள், இந்த ஜோனை முன்னாடியே சொன்னது 105.2 105.5 அப்படின்ற ஜோன் ரொம்ப கீ ஏரியாவாக இருக்குது. அந்த ஜோனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜும் கரெக்டாக ஸ்டே ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோன் ஒரு கீ டெசிஷன் ஜோனாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் சப்போர்ட் எங்களோட சார்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மூவிங் ஆவரேஜ் லைவாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது கீழே வருதுன்னா நீங்கள் செல் பண்ணிட்டு அப்படி பண்ணலாம். இல்லை நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் பையிங்க்கு ஃபஸ்ட்டு பையிங் சார்ஜ் பண்ணிக்கலாம். பை பண்ணுறது தான் இன்றைக்கி, ஏன்னா மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் பையிங்க்கு ப்ரிஃபரபுளாக நம்ம போகிறது தான் நல்லது. ஸோ மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் இல்லாமல் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற பையர்ஸ் என்ன பண்ணலான்னா கரெக்டாக அந்த 104.5 வரைக்கும் பை பண்ணிட்டு 104 ஸ்டாப் லாஸ் ஆச்சு விட்டுடலாம். ஸோ செல் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் இதே ஆப்ஷன் தான். இன்றைக்கி செல்லிங்க்கும் ஈக்குவல் சான்சஸ் இருக்குது, பைக்கும் செல்லுக்கும் 50-50 சான்சஸ் தான். இதில் என்ன இன்னொரு விஷயம்னு பாருங்கள், காப்பர் மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. காப்பர் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகலை. ஆனால் லெட் அண்ட் ஜிங்க் இது தான் மார்க்கெட்டில் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு ஃப்ரைடே. ஸோ இது ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி எங்களோட ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கடைசி நேரத்தில் மேலே போனாலேயோ இல்லை இந்த இடத்துல போன காப்பர் இதெல்லாம் ட்ராப் ஆன அளவுக்கு ஜிங்கு லெட் இதெல்லாம் ட்ராப் ஆகலை. ஸோ அதனால் பையிங்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களுடைய ஒப்பீனியன். பட் இந்த மார்க்கெட்லேருந்து ரெண்டு சைடுமே எங்கே வேணாலும் மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஸோ எங்கள் ஆப்ஷன் பை பண்ணுறது இந்த ஜோன்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். பட் இந்த சார்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட மொமெண்டமை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் கரெக்டான ப்ரொசீஜர். அப்படி இல்லை ரொம்ப சந்தேகமாக இருந்தால் இன்றைக்கி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டு நாளைக்கு பிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டு கூட நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ். ரொம்ப காப்பரை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். காப்பர் அதர் பேஸ் மெட்டல்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, இதில் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.